குட். இந்த சீனை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது எப்படி சக்தி ஒரே நாள்ல இவ்வளவு பொறுப்பா மாறிட்ட? நான் ஹோட்டல் போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். என்னாச்சு சக்தி? நான் உன்னை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறியா? இல்ல அதை தப்பா பேசிட்டேனா? சேச்சே, நீ ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? இந்த முடிவுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் எதுக்காக நீ கிளம்புறேன்னு சொல்ற? தப்பு செய்யறோம்னு உறுத்துது. இதுல என்ன தப்பு இருக்கு சக்தி? அப்பா அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கன்னு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வேற மாதிரி முடிவெடுத்திருக்கலாம். ஈவினிங்ல நைட்டுக்குள்ள வந்துட போறாங்க. அதனால தானே நம்ம ஒன்னா ஸ்டே பண்றோம். எங்க அம்மா அப்பா இதை நிச்சயமா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீ வாங்கல்லே பேசிட்டு இருக்க திவ்யா. அம்மாவும் அப்பாவும் என் மேல அளவுக்கு அதிகமா பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறதா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சக்தி. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பையன் போய் சொல்லிட்டானேன்னு அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. பையன் நம்ம கிட்ட உண்மையா நடந்துக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? பெத்தவங்க கிட்ட நாம ஏன் போய் சொல்லணும்? அவங்களுக்கு சின்சியரா நடந்துக்கிறதா அவங்க நம்ம மேல காட்டுற பாசத்துக்கு நாம கொடுக்குற மரியாதையே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாம சென்னைக்கு வந்ததுல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்ல போறேன். வேணா சக்தி, தப்பா ஒத்துக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன பொய்ய அழிச்சிட முடியாது. உண்மையை ஒத்துக்கிறதுனால மட்டும் அவங்க சந்தோஷப்படுவாங்க நீ நினைக்கிறியா? அப்பவும் அவங்க மனசு காயப்படத்தான் செய்யும். நீ மருந்து போடுறதா நினைச்சு ஏன் அவங்களை காயப்படுத்துற? பொய் சொன்னது தப்புதான். நாம ஒன்னும் பர்பஸா அவங்க கிட்ட மறைக்கணும்னு நினைக்கலையே. சர்ப்ரைஸா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு தானே இப்படி விசிட் பண்ணிருக்கோம். நீ என்னதான் பேசினாலும் தப்புதான் திவ்யா. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. டைரக்டா நம்ம சென்னைக்கு வந்தது, இங்க தங்கினதெல்லாம் மறந்துடுவோம். பேக் டு ஸ்கொயர் ஒன். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வரா மாதிரி வருவோம். கிளம்பு. அதான் சரின்னு சொல்றியா? ஆமா திவ்யா, அதான் சரின்னு தோணுது. சரி, வெயிட் பண்ணு. நானும் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அம்மா, நான் சக்தி பேசுறேம்மா. சொல்லுப்பா. அம்மா, நான் ஊருக்கு கிளம்பிட்டேம்மா. அம்மா. நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கு வந்துடுவேன். நாளைக்கு காலைல ஊருக்கு வந்துடுவோம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா கிட்ட பேசுறியா? அப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பரவாயில்லம்மா, வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லிக்கலாம். நான் இப்போ ஃபோனை வச்சுறேன். சக்தி, என்னம்மா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லைம்மா, ஏன் கேட்குறீங்க? இல்ல, என்கிட்ட வேற மாதிரி சொன்ன. இப்ப திடீர்னு கிளம்புறேங்கிற. எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்குமா. அம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. பத்திரமா புறப்பட்டு வா. சரிம்மா, நான் ஃபோனை வச்சுறேன். இருப்பா இருப்பா, உன் ஃப்ரெண்டு சந்திரா பேசுறேங்க. எலே சக்தி மாப்ள. சொல்கிறேன் சேட்டை. எலே எப்படி இருக்க மாப்ள? நல்லா இருக்கேன்டா. எடா மாப்ள, தகவலே சொல்லாம கிளம்பிட்டேன். தகவல் சொல்லிருந்தா வர அன்னைக்கு தலைவர் படத்தை போட்டு அசத்திருக்கலாம்ல. சரி சரி விடு, நீ வர திருவிழாவை வேற மாதிரி கொண்டாடுவோம். எலே, ஆனா ஒரு கண்டிஷன்ல கல்யாணம் முடிஞ்சது ஜோடியா மொதப்படி ஏந்திரத்துல பாக்குங்களா? சரியா? சரி சரி. எலே மாப்ள, நான் சொன்னதெல்லாம் மறக்காம கொண்டு வந்துடணும் என்ன? இல்ல மறக்கல, கொண்டு வந்துட்டேன். சரில, நேரத்தை போக்கதான் வெறச்சாவும் சரி என்ன? சரிடா, நான் ஃபோனை வச்சிருவா. எலே, இது என்ன கேள்வி? வச்சு தோல. யார் சக்தி இது? என்னோட ஃப்ரெண்டா? ஹேய், அவனை சாதாரணமா நினைச்சிடாத. எங்க சுத்துப்பட்டு கிராமமே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யார் அவரு? நாட்டாமையா? நோ, நாட்டாமெல்லாம் கிடையாது. ஒரு தியேட்டரோட ஓனர். என்னமோ பெரிய சத்யம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பில்டப் கொடுக்குற. டூரிங் டாக்கிஸ் தானே? டேய், ஓவரா பேசாத. ஆஃப்டர் மேரேஜ் நீ நானும் அங்கதான் படம் பார்த்தாகணும். ஓகே ஓகே ஓகே. என்ன ஓகே ஓகே? பேரவர் வழங்கும் காதலிக்க நேரமில்லை.
வெல்கம் சார். ஹாய். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ரூம் வேணும். சிங்கிளா டபுளா சார்? சிங்கிள் தான். 1 minute சார். நான் அவைலபிலிட்டி பார்க்குறேன் சார். யூ ஆர் கமிங் ஃப்ரம்? சிங்கப்பூர். சாரி சார், ஒரே ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்குது. அதுவும் நாளைக்கு மார்னிங் புக்கிங்காக இருக்குது சார். 5 to 6 hours இருந்தால் போதும். ஓகே சார். அப்படியே நேம் அண்ட் அட்ரஸ் லெஜரில் நோட் பண்ணிடுங்க சார். தென்காசிக்கு டிக்கெட் புக் பண்ண முடியுமா? ஷூர் சார். ரூம் நம்பர் 107 சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்ஸஸ் சக்தி? யா, மிஸ்ஸஸ் திவ்யா சக்தி. ஸோ யூ நீட் 2 tickets ரைட்? இல்லை, ஒரு டிக்கெட் போதும். ரிசப்ஷன்ல என்ன சொன்ன? தென்காசிக்கு ஒரு டிக்கெட் வேணும்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்து வரேன்னு சொன்னேன். அது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன நீ கல்கி பிரகாஷ் ராஜ் மாதிரி முன்னாடி என்ன சொன்ன, பின்னாடி என்ன சொன்ன, நடுவுல என்ன சொன்னு குழப்பிக்கிட்டு இருக்க? சரி, நீ ஒன்னும் சொல்ல வேணாம், விடு. அடேங்கப்பா, எங்க இருந்து தான் கோவம் வருதோ? சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பியா என்ன? சரி சரி சரி. மிஸ்ஸஸ் திவ்யா சக்தின்னு சொன்னேன். யாரை கேட்டு சொன்ன? யாரை கேட்கணும்? ஓ, மிஸ்ஸஸ கேட்கணும். ஓகே மேடம். சார், யுவர் டிக்கெட் சென்னை டு தென்காசி கேபிஎன் டிராவல்ஸ் நைட் 7:30. எப்படி இவ்வளவு சீக்கிரமா? யூஸ்வலாக பண்ணுறது தான் சார். அட்வான்ஸாக புக் பண்ணி வைப்போம். ஓஹோ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். என்ன மிஸ்ஸஸ் திவ்யா சக்தி, திடீர்னு சைலண்ட் மூடுக்கு போயிட்டீங்க? சக்தி, நீ இன்னும் என் கூட 2 hours தான் இருப்பியா? ஹே, என்ன இது? என்னால முடியலடா. மனசு இருக்கே, இருக்கிறப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இல்லாதப்ப ஏங்கி நிக்கும். சிங்கப்பூர்ல எத்தனை தடவை நம்ம சண்டை போட்டிருப்போம், எவ்வளவு நேரத்தை வீணாக்கிருப்போம். இப்ப கூடவே இருக்கணும்னு நினைக்கிறப்போ என்னை விட்டுட்டு போற. காதல்ல பிரிவுதான் சுகம்னு சொல்லுவாங்க. இல்ல சக்தி, அவஸ்தை, மரண அவஸ்தை. ஹேய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நாம 2 பேரும் மீட் பண்ணாம இருக்க போறோம். அது என் அறிவுக்கு புரியுது, ஆனா மனசுக்கு புரியல. காதல்ல மட்டும்தான் அறிவால மனசு ஜெயிக்க முடியாது. என்ன கண்ணதாசன் மாதிரி தத்துவ முத்தெல்லாம் உதிர்க்கிற? எனக்கு தெரியாம நைஸ் ஏதாவது கட்டிங் விட்டியா? ப்ளீஸ் சக்தி, என்ன டைவர்ட் பண்ணாத. நீ ஊருக்கு போயிட்டா அவ்வளவுதான். நிச்சயதார்த்தம், கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு என் சக்தி கூட எப்படி 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தனியா இருக்க முடியும். 2 மாசத்துக்கு அப்புறம் தான் தனியா இருக்க முடியும். அது வரைக்கும் நம்மள சுத்தி சடங்கு சம்பிரதாயம்னு நம்மள சுத்திக்கிட்டே இருக்கும். அப்பா, அப்பா, ஊருக்கு கிளம்பிட்டியாம? அம்மா சொன்னா. ரொம்ப சந்தோஷம். பஸ் எப்ப? 7:30 மணிக்குப்பா. காலையில 9 மணிக்கெல்லாம் தென்காசி வந்துரும்பா. சரி சரி, பத்திரமா வந்து சேரு. பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி அனுப்புறேன். சரிப்பா. என்ன திவ்யா, வாட்சியை பார்த்துட்டு இருக்க? எனக்கு என்னமோ இன்னைக்கு வாட்ச் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற மாதிரி தோணுது சக்தி. ஃபாஸ்டா ஓடுறது வாட்ச்ல திவ்யா, நம்ம மனசு. சக்தி, தென்காசிக்கு லாஸ்ட் பஸ் எப்போ? 11 o'clock நினைக்கிறேன். ஏன் கேக்குற? லாஸ்ட் பஸ்ஸுக்கு டிக்கெட்டை மாத்த முடியுமா? 7:30 பஸ்ல வரேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேனே.
நான் லாஸ்ட் பஸ்லயே போறேன். நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? ஹலோ. ரிசப்ஷன்? எஸ் சார். நான் ரூம் நம்பர் 107 இருந்து பேசுறேன். தென்காசிக்கு டிக்கெட் போட்டிருந்தேன். அதை 11 o'clock மாத்த முடியுமா? நோ ப்ராப்ளம் சார். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ அப்பா திவ்யா. திவ்யா அப்பா என்னம்மா ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, உங்க பொண்ணு சென்னைக்கு வந்து 1 hour ஆச்சு. தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து அசத்துற? இப்ப எங்கம்மா இருக்க? நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். நீங்க எல்லாம் எங்க போனீங்கன்னு தெரியல. சாரிம்மா, திருப்பதி போயிட்டு இப்பதான் வந்தோம். சரி நீ அங்கேயே இரு, நான் இப்ப வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல பரவாயில்லப்பா, நீங்களே ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நானே வந்துடுறேன். ஓ அப்படியா, சரி பார்த்து வந்துருமா. என்னாச்சுரா? கிளம்பணுமா? நான் நினைக்கிறதுக்கு எதிராவே எல்லாம் நடக்குது சக்தி. லைன் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், கிடைச்சிருச்சு. அப்பா கிட்ட பேச வேண்டாம்னு நினைச்சேன், பேசிட்டேன். போன் பண்ணாம இருந்திருந்தா உன்னோட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். எங்க அப்பா அம்மாவை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்தை விட உன்னை மிஸ் பண்ண போறோங்கிற கஷ்டம் தான் இன்னும் அதிகமா இருக்கு. நான் இப்படி செய்யறது சரியா தப்பான்னு கூட தெரியல. சக்தி, நான் வேணா அப்பா கிட்ட பேசவா? ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு லேட்டா வரேன்னு சொல்லட்டுமா? வேண்டாம் திவ்யா, நாம இனிமே எந்த பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு இப்பதானே முடிவு பண்ணோம். அதுக்குள்ளேயே நாம அதை மீறணும். அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு நாள் என் கூட இருந்துட்டு போயேன். எப்படி முடியும்? என் சிச்சுவேஷன் தான் உனக்கு தெரியும்ல. சக்தி, ஒரு நாள் ப்ளீஸ், ஒரே ஒரு நாள். நீ என் வீட்டுக்கு கூட வர வேணாம். எங்க அப்பா அம்மா பெர்மிஷனோட உன்னை இங்க வந்து பாத்துக்கிறேன். ப்ளீஸ் திவ்யா, புரிஞ்சுக்கோ. என்ன பண்றது, எனக்கும் கஷ்டம்தான், வலிதான். நாளைக்கு கிளம்பினாலும் இதே வழி நாம் அனுபவிச்சு தானே ஆகணும். தள்ளி போடலாம், ஆனா தப்பிக்க முடியாது. நான் உனக்கு அஷூரன்ஸ் தரேன். நான் ஊருக்கு போனாலும் நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோ. நான் SMS பண்றேன், ஃபோன் பண்றேன், ஓகேவா? நீயும் நேரங்காலம் பார்க்காம எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? அத கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்றது. நீ சிரிச்சா சிங்கப்பல் தான் உனக்கு அழகே. போலாம் வா. வேணாம், நானே போய்க்கிறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நானே உன்னை ட்ராப் பண்றேன். லெட்ஸ் கோ. காதலிக்க நேரமில்லை தொடரின் பாடலை உங்கள் காலர் டியூனாக தேர்ந்தெடுக்க உங்கள் மொபைல் போன். ஹாய் திவ்யா, வெல்கம் பேக் டு இந்தியா. சிப்போடி, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அது ஐஸ்வர்யானா ஒரு பயம் இருக்கணும். திவ்யா, அம்மா, எவ்வளவு நாளாச்சுமா பார்த்து? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ, அடாடாடாடாடா, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா பாசமலர் சீன். வந்த வேலைய கவனி விஜி. ஏய், நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ரெட் கார்பெட் வரவேற்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரெட் லிக்விட் வரவேற்பை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இத போய் வாசல்ல கொட்டிட்டு வா. இந்த செவப்பு சாயத்துக்குள்ள அப்படி என்ன சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே. இது ஆர்த்திடி, மங்களகரமான விஷயம். சாயம் அது இதுன்னு சொன்ன உதப்பேன். நாமெல்லாம் கழுத பரம்பரைன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்துற விஜி. ஏய், ஓவரா பேசாத. அம்மா சொல்றது செய் போ. குடு. கூட்டணியாச்சு அமலாயிடுச்சு. சுவேச்சனா இனிமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி சரி. இவ இன்னும் ஏமா இப்படியே இருக்கா? அப்பா பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பா. அப்பா எங்க? திவ்யா, வாடா 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 வாடா. ஹாய்ப்பா. வா 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 வா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ வரதுக்குள்ள குளிச்சு ரெடி ஆறன்னு பார்த்தேன், அதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இல்லனா உங்க அம்மாவோட சேர்ந்து நானும் ஆர்த்தி எடுத்துப்பேன். நான் இந்த வீட்டு பொண்ணுப்பா, எனக்கு எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சிங்கப்பூர்ல இருந்து வந்தா கூட இவ்வளவு சிம்பிளா இருக்கா பாரு. அதான் என் செல்லத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, இவர் பெரிய பிரகாஷ் ராஜ், இந்த அம்மா இவரோட செல்லம். ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க. நீ ஏன்டா பொறாமப்படுற?
இது என் செல்ல குட்டினா நீ என் வெள்ளை கட்டி. அந்த கவனிப்பு இருக்கட்டும். எங்க பெரிய பொண்ணு வந்த உடனே கட்சி மாறிடுவீங்களோன்னு பார்த்தேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ஐயோ, போன்லயும் இதே கேள்வி, நேர்லயும் இதே கேள்விதானா? டைலாக் மாத்துங்கப்பா. ஏய், நீ சும்மா இரு. என்னதான் போன்ல பேசினாலும் நேர்ல விசாரிக்கிற மாதிரி வராது. அவ கிடக்குறாமா, நீ ஏமா இப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? விஜயா, உங்க அண்ணன் நல்லா ஓபன் பண்ணி பார்த்து சொல்லு. உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் இலக்கிறதா? அதானே, பாம்பு தவளை நண்டுன்னு சாப்பிட்டு என் பொண்ணு எக்ஸ்ட்ராவா 20 கிலோ வெயிட் போட்டு வந்திருக்கா. இவ்வளவு போய் இழைச்சிருக்கான்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்னப்பா நீங்களும் அவளோட சேர்ந்து பேசுறீங்க? இவங்க 2 பேரும் இப்படிதாம்மா. வழக்கமா நான் மாட்டுவேன், இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்ட. சந்துரு, இப்ப பாரு, இத பிடி. விஜயா, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? சிங்கப்பூர்ல இருந்து பொண்ணு வந்திருக்கா. அவ ஏதாவது குடிக்கிறாளா சாப்பிடலான்னு கேட்காம சும்மா வள நின்னு பேசிட்டு இருக்க. அப்படி கேளுமா. உனக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. திவ்யா, நீ சொல்லுமா, ஏதாவது குடிக்கிறியா இல்ல சாப்பிடுறியா? காஃபி கொடுமா, ரொம்ப தலைவலிக்குது. ஐயோ, இப்ப கொண்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ. திவ்யா, நில்லு. என்னடா அம்மன் கோயில சுத்தி வர மாதிரி அக்காவை சுத்தி வர? சந்துரு, திவ்யாவை க்ளோஸா வாட்ச் பண்ணி பாத்தியா? இவ ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்த மாதிரி தெரியலையே. ஒரு நாள் முழுக்க சென்னைய சுத்தி பார்த்துட்டு வந்த மாதிரி டல்லா இருக்கா. சம்திங் ராங் வித் ஹர். ஏய், என்ன உளற? நான் நார்மலா தான் இருக்கேன். நோட் திஸ் பாயிண்ட் சந்துரு. இதே பழைய திவ்யாவா இருந்தா என்ன பண்ணிருப்பா? நீ என்ன பெரிய சிஐடியானே என் கூட சண்டை போட்டிருப்பா. ஆனா இப்போ அவ அப்படி பண்ணல. அப்பா பாருங்க, பச்சுமா வம்பு கிழக்குறா. இல்லடா செல்லம், she is right. ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட மிஸ்ஸிங். You are physically present but mentally absent. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிராவல் பண்ண டயர்ட். சரி சரி, அதெல்லாம் விடு. உன் சூட்கேஸ் கீழ கொடு. எனக்காக என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். சாரி டி, திடீர்னு கிளம்பிட்டதுனால எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. பரவாயில்ல, எனக்கு தான் வாங்கல. சந்திர விஜயா கூட ஒண்ணும் வாங்கலையா? அதான் சொல்றல, அவசரமா கிளம்பிட்டேன்னு. அப்படி என்னமா அவசரம்? நீ சீக்கிரம் வந்ததுல எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா சொல்லாம கொள்ளாம வந்தது பெரிய தப்புமா. வழியில ஏதாவது நடந்திருந்தா தனியா என்ன பண்ணிருப்ப? எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சொல்லு. நான் தனியா வரலமா, கூட அவரும் வந்திருந்தாரு.